மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலினுடைய பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு தற்பொழுது முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மும்பையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜவஹர். களம் எப்படி இருக்கிறது? தற்பொழுது தொடர்ந்து முன்னிலை நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? பாத்தீங்கன்னா மகா விகாஸ் அகாடி பின்னணியில இருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு 13, அதாவது பிஜேபி கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 84 சீட்டுல முன்னிலையில இருக்காங்க ஓவரால். அதே மாதிரி மகா விகாஸ் அகாடி 71 சீட்ல தான் முன்னாடியில இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல பாரதிய ஜனதா கூட்டணி கண்டிப்பான முறையில முன்னிலையில இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாட்கி பஹின் ஸ்கீம். அதாவது ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இப்போ நீங்க லோக்சபா, அதாவது மே மாசத்துல லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மகா விகாஸ் அகாடி குறைஞ்சது 180 சீட்ல அவங்க முன்னிலையில இருந்தாங்க. அதே மாதிரி அது கவுண்டர் பண்றதுக்காக மகாயுதி சர்க்கார், அதாவது அவங்க ஆட்சியில இருக்கனால லாட்கி பஹின் ஒரு மகாராஷ்டிராவில் உள்ள மகளிர்களுக்கு ஒரு 1500 ரூபாய் மாசம் அவங்க அது கொடுத்தனால அது ஒரு பெருசா ஒரு கேம் சேஞ்சர்னுட்டு கூட கூப்பிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த ஒரு ஒரு இஷ்யூனால, அதாவது அவங்க கண்டிப்பான முறையில மத்திய பிரதேஷ் ஆட்சியில இருந்து தான் இந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க. சோ அதுல லாட்கி பஹின், அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல லாட்லி பஹின், லாட்கி பஹின். சோ அது கிட்டத்தட்ட ஒரே பெயர்ல வச்சதுனால அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. சோ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா 6 கட்சி, அதாவது 3 கட்சி ஒரு பக்கம், 3 கட்சி ஒரு பக்கம் முக்கியமான இடத்துல போட்டி போடுறாங்க. அதுல 4 கட்சி, அதாவது சரத்பவார், அஜித் பவார், உத்தவ் தாக்கரேயும் சரி, ஏக்நாத் ஷிண்டே, அவங்க 4 பேருக்கு இந்த தேர்தல் ரொம்ப ஒரு மிக முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. ஏன்னா டூ ஆர் டை, அதாவது ஒரு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி கூட இருக்கலாம் அந்த 4 கட்சிக்கு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி மகாராஷ்டிரால இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம். மகாராஷ்டிரா ஆல் ஓவர் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள முதலமைச்சரும் சரி, இந்த அரசாங்கத்தை ஒரு பெரிய லெவல்ல எல்லாருக்கூட கண்காணிப்புல இருக்கக்கூடிய மாநிலம். அதே மாதிரி மும்பை பைனான்சியல் கேபிட்டல் இருக்கிற, தொழில் அதிபர் இருக்கிற, பிசினஸ் இருக்கிற, பங்கு சந்தை இருக்கிற மார்க்கெட், டைமண்ட் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் எல்லாமே மும்பை சிட்டில இருக்கனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தேர்தல் கூட நீங்க சொல்லலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு விவசாய தேர்தல், அதாவது சோயாபீன், காட்டன், அதே மாதிரி வெங்காயம், அதாவது ஆனியன்ஸ், அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவுல இருந்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மும்பை மாதிரி ஒரு சிட்டி மகாராஷ்டிரா இருந்தாலும் இன்டீரியர், அதாவது விதர்பு, மராठवाडा அங்க உள்ள ஒரு விவசாயிகளுக்கு எப்பவுமே இது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, பெரிய ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. அதே மாதிரி சுகர் கேன், அதாவது கரும்பு. மகாராஷ்டிரா சர்க்கரை தயாரிப்புல மும்பை, மகாராஷ்டிரால இந்தியாவில ஒரு முதல் இடத்துல இருக்கிறதுனால சர்க்கரை தயாரிப்புல அந்த விவசாயிகளும் ரொம்ப அளவுக்குள்ள பாதிச்சிருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான காரணம் இருக்கனால பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இது கொஞ்சம் ஒரு செட்பேக், அதாவது ஒரு பின்னடைவு காரணம் கண்டிப்பான முறையில இருக்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல 2019 ஆரம்ப கட்டத்துல உத்தவ் தாக்கரே ஆட்சி அமைக்கும் போது பாரதிய ஜனதா பார்ட்டி கூட கூட்டணியில இருக்கும்போது அந்த சிவசேனா கட்சி இங்க என்சிபிக்கும் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததுன்னா அது ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் ஒரு கடுப்பா இருந்தாலும், கொஞ்சம் ஒரு ஒரு மனசு கசப்பா இருந்தாலும், அது போக போக அவங்களோட ஆட்சியில அவங்க ஒரு செஞ்ச ஒரு திட்டத்துல கொரோனா. சார், இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த அணிகள் பிளந்து நிற்பதால் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதை வாக்காளர்கள் எப்படி கணக்கிடுவார்கள்? அதாவது வாக்காளருக்கு மத்தியில இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்கனால அதுக்குதான் அதாவது உத்தவ் தாக்கரே தான் ஆரம்பிச்சது. அவங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி எனக்கு ஒரு 2.5 வருஷம் ஆட்சி தர மாதிரி தர்றதா இப்போ உறுதி வழக்கியிருந்தாங்க. அமித்ஷாட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க அந்த கட்சி மாறினதால இப்போ அவங்க எம்எல்ஏக்களை கூட்டி போய் சிவசேனா பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி தேசியவாதி கட்சியில அஜித் பவார் அவங்க கூட ஒரு 28 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் அவங்க ஒரு அந்த கட்சியை பிரிச்சுட்டாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒரு 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 விசித்திரமான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு இருக்கு. 2 மாநில கட்சி, அதாவது தேசியவாதி கட்சி, சிவசேனா கட்சியும் சரி, அதுலயும் பிரிஞ்சிருக்காங்க. அதுல இன்னொரு மேஜர் ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா
மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, ராஜ் டாக்கரே, அதாவது பாலாசாஹிப் டாக்கரேவோட தம்பி பையனோட கட்சி. உத்தவ் டாக்கரேவோட ஒரு கசின் பிரதர் சொல்லலாம். சித்தப்பா பையன். சோ அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு போட்டி இருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து ஒரு டேசிட், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா குடுத்திருக்காங்க. அதுல வந்து இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஓட்டு பிரிக்கிறது வந்து முக்கியமான இடத்துல வந்து சிவசேனா ஓட்டு. அதாவது உத்தவ் டாக்கரேவோட ஓட்டு தான் நெறைய பிரியறதுக்கான வாய்ப்பு